பட்டு பரோட்டா போட்டுட்ருக்காங்களா, அவங்களால முடியாது, குனிஞ்சு குனிஞ்சு எழுந்துட்டுருக்காங்க. பட்டை முடியலையா? சரி விடு, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பரோட்டா சூப்பராக போடுற பட்டு நீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன சண்டே விலாக்? இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல்னா தெரியுமா? வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஏன்னா நாளைக்கு அமாவாசை இல்லையா, அதனால் நான்வெஜ் நாங்கள் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து நான்வெஜ் பண்ணாலே நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காரக்குழம்பு சிம்பிளாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெண்டைக்காய் வாங்கியிருந்தாங்க. அரை கிலோ எவ்வளோம்மா வெண்டைக்காய்? அரை கிலோ 15 ரூபாய், கிலோ வந்து 30 ரூபான்னு வாங்கி வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில். அதை வந்து கட் பண்ணி கொடுத்தாங்களா, ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு பண்ணிவிட்டு தொட்டுக்கு வந்து வத்தல் பண்ணிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே ரெசிபி. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக சண்டே நாங்கள் வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம், அம்மா வந்து காய்கறி நறுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கடைக்கு போவேன். இன்றைக்கி வந்து ஹோட்டல் கடை பட்டு போட்டிருக்காங்க, அவங்க வந்து கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு இன்றைக்கி வந்து மாஸ்டர் யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பசங்க யாரும் ஹெல்ப்புக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் பட்டு மட்டும்தான் தனியாக கஷ்டப்படுறாங்க. அதனால் சீக்கிரமாக சாப்பாடெலாம் செஞ்சுட்டு கடை வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. கடை வேலையும் பார்த்துட்டு நான் வந்து ஈவினிங்காக கடைக்கு போவேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். வச்சன் வந்து இப்போ உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் இங்கே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நம்ம சால்னா இருக்குல்ல, பரோட்டாக்கு சால்னா இருக்கும், தேங்காய் அரைக்க போனோம். தேங்காயெலாம் அரைச்சி முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வச்சன் எழுந்துட்டா என்னை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டான். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் என்ன நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து சட்டியில் தான் வைக்க போகிறேன். நான் எப்பவுமே வந்து மீன் குழம்பு காரக்குழம்புலாம் சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும், பிடிக்கும். வெண்டைக்காய் வந்து இங்கே பாருங்கள், இந்த கடாயில் வந்து வதக்கி வச்சுட்டேன். எப்பவுமே வெண்டைக்காய் வந்து நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி வச்சிடணும், அப்போ தான் அந்த குழக்குழப்பு போகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போடுவோம்ல, அது வந்து நல்லா குழக்குழன்னு அப்படியே கிரேவி மாதிரி வதக்கிட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான், வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். சிம்பிளாக ரெடி ஆகிடும். நம்ம புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் எப்பவுமே குழம்பு. அப்போ தான் வந்து அந்த அப்படியே எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும்ல, அப்போ தான் காரக்குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கெலாம் சட்டியில் வச்சாதான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து மண் சட்டியில் வைக்கிறது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள், புளி தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை கரைச்சி அதில் ஊற்றிடுவேன். நான் வந்து ஒரு எப்படின்னா ஒரு லெமன் சைஸ் 2 லெமன் எடுத்துக்கிட்டா எவ்வளோ வரும் அந்த சைஸ்க்கு நான் புளி எடுத்துப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரௌனிலாம் இருக்குது, நாய்க்குட்டி இருக்குல்ல, அதுக்கெலாம் நாங்கள் சேர்த்து வைப்போம், நிறையா வைப்போம். அப்புறம் டிஃபனுக்கும் இருந்தால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். எப்பவுமே ஆஃப்டர்நூன் நான் என்ன வைக்கிறேனோ அதை அப்படியே நான் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரசம் அது மாதிரிலாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்க மாட்டோம், சட்னி அரைப்பேன். இப்போ இது மாதிரி மீன் குழம்பு, சிக்கன், காரக்குழம்பு, சாம்பார்லாம் இருந்தால் நாங்கள் அப்படியே டிஃபனுக்கு யூஸ் பண்ணிப்போம். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வைப்பேன் எப்பவுமே குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், அறிவச்சனுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பாடு பண்ணி கொடுத்தேன், அதை சாப்பிட்றாரு. இங்கே பாருங்க, அறிவச்சன் வச்சுக்கோ, வச்சுக்கோ, ஹாய் சொல்ல, வச்சுக்கோ, சொல்லு. எப்படி சாப்பிடுவீங்க? அறிவச்சன் ஸ்பூன்ல அழகா எடுத்து சாப்பிடுவான். சாப்பிட வச்சுக்கோங்க. சூப்பர். நல்லா இருக்கா அறிவச்சன்? நல்லா இருக்கா? ஸ்பூன்ல அழகா சாப்பிடுவான் வச்சன். அல்லியா வச்சுக்கோ, எறியக்கூடாது, சிந்தாம சாப்பிட. சூப்பர். அரிஞ்சிட்டிங்களாம்மா? ஆமாம், இதோ பாருங்க, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. தக்காளி தண்ணியில் இருக்குது. இப்போ இதை அரிஞ்சு கவரில் போட்டு வச்சுருவாங்க, பட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது சால்னாக்கு பச்சை மிளகாய் எல்லாமே. இவ்வளோ வெங்காயம் இப்போ அரியணும். அம்மா தான் அறிவாங்க. இப்போ நான் வந்து தேங்காய் அரைக்கிட்டாமா சால்னாக்கு. ஆமாம், எத்தனை தேங்காய் உடைக்கவா? கீறுறேன் தேங்காய்.
ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து கடையில இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. என்னன்னா சாப்பிட்டு அப்புறம் இந்த சால்னாவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வைக்க சொன்னா அம்மா 5 வச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. என்னன்னாக்கா உடம்பு முடியவே இல்லை, என்ன பண்றது, அப்புறம் சாப்பாட்டுக்கு கடை போட்டு தானே ஆகணும். அதனால கொஞ்சம் கடை வாரத்துல ஒரு நாள் தான் போடுறோம். சண்டே ஒரு நாள் தான் கடை போடுறேன். ஆனால் இந்த மாதம் வந்து நிறைய காசு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கடை போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். பாப்பா உடம்பு எப்படி ஒத்துழைக்குதுன்னு பார்க்கணும். காலையிலேருந்து இன்னும் நைட்டு 11:30 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு சப்பா. அது என்னமோ இதை தெரியாமல் இந்த வேலையை நான் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஆழம் தெரியாமல் காலை வச்சுட்டேன். பார்ப்போம், கடவுள் இருக்காரு. சரி, உன் டைம் ஆகலையா? கிளம்புறேன். சாப்பிட்றேன். நல்லா இருக்காமா? சண்டே ஸ்பெஷல் சூப்பரா காரக்குழம்பு. வெண்டைக்காய் என்ன ஸ்பெஷலு? வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெறும் காரக்குழம்பு தான். அப்பளெல்லாம் பொரிக்க டைம் இல்லை. பட்டு இப்போ வந்து கடைக்கு கிளம்புறாங்க. நானும் பட்டு கூடவே போறேன் கடைக்கு. என்ன அங்க பொருள்லாம் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கல்லுலாம் வெயிட்டா இருக்குமா, அதனால கூட போயிட்டு எடுத்து வச்சுட்டு பெருக்கிட்டு வருவேன். போலாம் நீங்க உட்காந்து நீ வா போலாம். நூடுல்ஸ் போல நீ உல வருது பட்டு. நூடுல்ஸ் போடு. ரைஸ் வடிச்சிட்டேன். வடிச்சிட்டியா? சரி ரைஸ் வடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நாங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஏன்னா நான் வச்சிட்டு இருந்ததால். அதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு நான் கடைக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். பட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான்னு வந்தேன். பட்டு வந்து என்னை வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து யாரும் வரல போல். அதான் நீ வீட்டுக்கு போ, யாரெல்லாம் வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணுற, கூட்டமாக இருந்தால் அப்புறமேட்டா வான்னு சொன்னாங்க. சரி பட்டு வந்து அங்கே பரோட்டா போட்டுட்ருக்காங்க, போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பட்டு பரோட்டா போட்டுட்ருக்காங்களா? அவங்களால முடியாது, குனிஞ்சு எழுந்துட்டுருக்காங்க. பட்டை முடியலையா? சரி விடு, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, இதான் நம்மளுடைய தொழில். உன்னை போடாமல் இருக்குன்னு சொல்லவும் முடியல, உன்னை போடுன்னு சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? லீவ் போடணும் சொல்லவும் முடியல என்னால். லீவ் போடாமல் போடுன்னு சொல்ல முடியல. ரெண்டுமே சொல்ல முடியாமல் நான் தான் தவிக்கிறேன். சரி என்ன பண்ணுறது? எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? போட்டு தான் ஆகணும். கஸ்டமருக்கு வந்து ரொட்டி பரோட்டா கட்டுறாங்க. மோகன் வந்து வரமாட்டான்னு நினச்சோம், வந்துட்டான். மோகன் எத்தனை மணிக்கு வந்த? 5 மணிக்கு வந்துட்டியா? வெரி குட். சரி வேலை இல்லையா? இங்கே பாருங்க 65 வேணுமா யாருக்குன்னா எடுத்து சாப்பிடுங்க. கட் பண்ண 65 இங்கே பாருங்க. கேரட், ஆனியன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் உப்பு மசாலா. பட்டு பரோட்டா அடிக்கிறாங்க பாருங்கள். பட்டு வந்து சூப்பராக பரோட்டா போடுவாங்க. என்ன ஒன்று 11 மணி வரைக்கும் நிற்கணும், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எல்லா இடமும் வலிக்கும். சரி உக்காஞ்சிட்டு போடா கொஞ்ச நேரம். சரி ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து வெளியில் பரோட்டா போட்டுட்ருக்காங்க. நான் வந்து உள்ளே உட்காந்துட்ருக்கேன். டேபிள்லாம் இருக்கும் இல்லையா, சேர் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா வெளியில் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டுக்கு வந்து மைண்டில் வந்து ஓடுமா ஓடாதா ஆனால் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, எந்த கடையுமே
இல்லை, கண்டிப்பாக ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு எல்லாத்தையும் போட்டாங்க. நான் வேறு எதுக்கு இவ்வளோ தூரம் போட்ட, மீந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பட்டு வந்து ஓடிடுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஹோட்டல் கடை பொறுத்த வரைக்கும் வந்து 9 o'clock நல்லா ஓடும். இப்போ வந்து 6 o'clock 7 o'clockலாம் கொஞ்சம் அப்படியே ஒன்றா தான் ஓடும். ஸோ கொஞ்சம் பயப்பட தேவையில்ல நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, சண்டே எப்பவுமே ஹோட்டல் கடை ஓடும். ஏதாவது ஒரு சண்டே மட்டும்தான் பழிவாங்க, ஓடவே ஓடாது. பட்டே பட்டு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் வந்து சண்டே மட்டும்தான் போடுறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உன் புருஷனை நீ வந்து கடை போடுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து என்ன சொல்கிறது தெரியல. அவங்களால உடம்பு முடியல, சேம் டைம் மாஸ்டரும் எங்களுக்கு வந்து அமையலை. அவங்களால வந்து ஒரு ஆளாக போட முடியல, நின்று பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஹாஸ்பிட்டல் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்புறம் உங்கள் தொழில் தானே, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அந்த கடவுள் வந்து கண் திறந்து பார்க்க மாட்டாரு. நாங்கள் ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படின்ட்டு. கஸ்டமர் வராங்களோ. பட்டு வந்து என்னை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வச்சன் அவங்க ஆயா கிட்ட இருக்க அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து மோகன் இருக்கான் இல்லையா, அதனால் பட்டு என்னை வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மோகன் இல்லைன்னா நான் பட்டு கூட 11 மணி வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். கடை சாத்திட்டு தான் நானும் பட்டு ஒன்றா தான் போவோம். இப்போ மோகன் இருக்கிறதுனால நீ வீட்டுக்கு போயேன் அப்படின்றாங்க. சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க பட்டு வந்து பரோட்டா போட்டுட்ருக்காங்க. வாங்க வீட்டுக்கு போட்டா போகலாம். நீ தானடா இட போன்னு நானா போறேன்னா எனக்கு கடுப்பா இருக்கு. எனக்கு இங்க ஓடினாதான் எனக்கு இங்க இருக்க தோணும், இல்லைன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதனாலதான் எனக்கு இருக்கவே தோணலை, நான் வீட்டுக்கு போறேன்றேன். இங்க பாரு கூட்டம் வந்து இந்நேரத்துக்கு வந்து முக்கால்வாசி காலி. நான் வீட்டுக்கு போகிறேன், கூட்டம் வர மாதிரினா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஓடியாந்துடுறேன் சரியா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 8-8:30 மணிக்கு வந்தேன். செம்ம மழை, செம்ம காற்று. ஆனால் ஒரு வாரம் கழித்து நாங்கள் வந்து கடை போட்டோம். அந்த கடவுளுக்கே பொறுக்கலை போல், அந்த மழைக்கும் வானத்துக்கும் பொறுக்கலை. ஏன்னா ஒரு வாரமாக பெய்யாத மழை, சண்டே அதுவும் செம்ம காற்று மழை அடிச்சுது. அதுவும் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 10-11 மணிக்கு மழை வந்திருந்தால் கூட ஓகே. அந்த 8:30 மணி வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக வந்தாங்க, வந்து கஸ்டமர் வாங்கினாங்க. அந்த மழை வந்ததும் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட வரல. டோட்டலாக வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா மழை வந்தாலே அடுப்பு எரியாது, பரோட்டா போட முடியாது. அங்கே பாருங்கள், அந்த பரோட்டா வந்து மாவுலாம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. சும்மா பாத்திரம் போட்டு கவுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுப்பும் எரியாது, ஏன்னா வந்து காற்றுல வந்து எரியாது. தண்ணி ஃபுல்லாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு மழை பெய்ய. எங்களுக்கு இடமும் இல்லை, தண்ணி போகிறதுக்கு வர வழி இல்லை. ஏன்னா கடை உள்ளே வந்துடும். ஃபுல்லாகவே பட்டு வந்து மைண்ட் வந்து ஃபுல்லாகவே அப்செட் ஆகிட்டாங்க. ஆனால் வீடியோ வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணவே இல்லை.